ஒரு சதுர வடிவ நிலத்தின் பரப்பளவு 252 மீட்டர் ஸ்கொயர்ட் ஆகும். அதன் சுற்றளவை கண்டறிவோம். எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிடுவேன். ஜிடி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜிடியோட கொஸ்டினை பார்க்கும்போது தான் இந்த லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். ஸ்கொயர் தானே கேட்டிருக்கான். ஸ்கொயர் எல்லாத்தையும் எங்க லேர்ன் பண்ணணும்னா மென்சுரேஷன் 2D இது எல்லாமே நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஆப்ல டீச் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் அதான் இங்க கொடுத்துருக்கேன். இப்ப மென்சுரேஷன் அதாவது நம்ம ஏரியா ரிலேட்டடா வந்து எத்தனை விதமான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல கேட்பானா 5 டைப்பா இருக்கும். பேசிக் ஃபார்முலா இருக்கும். அப்புறம் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அதோட ஃபார்முலா யூஸ் பண்றது இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு, அமௌண்ட், போல்ஸ், நம்பர்ஸ், ஏரியா பெரிமீட்டர்லாம் வந்து ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் பேஸ் வந்துனா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்ப இந்த இடத்துல அவன் கேட்டிருக்கிறது என்ன? ஸ்கொயர் ரேட்டா. இப்ப ஸ்கொயர் ரிலேட்டடா கேட்கும்போது நம்மளுக்கு ஃபார்முலா வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். அதுக்காக தான் சொன்னேன். நீங்க என்ன பண்ணா ஃபார்முலாவை வந்து மனப்பாடம் பண்ணணும். இங்க பாருங்களேன். இந்த ஃபார்முலாவை என்ன நோட் பண்ணிக்கங்க. இது அப்படி என்ன பண்ணிக்கனா மனப்பாடம் பண்ணிட்டு எக்ஸாம் கால ரஃப் ஷீட்ல நோட் பண்றேன்னு வச்சுக்கேன். அப்படியே டைரக்டா வந்து யூஸ் பண்ண போறதான். எப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான்? ஸ்கொயர் தானே சொல்லியிருக்கான். ஸ்கொயரோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர் ரைட்டா. அதே பெரிமீட்டர் சுற்றளவு பார்த்தோன்னா 4A. இப்போ டைரக்டா என்ன பண்ண வேண்டியதான்? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். ஏரியா வந்து கொடுத்துட்டான். ஏரியா வந்து என்னன்னா ஏ ஸ்கொயர் ரைட்டா. அப்ப ஏ ஸ்கொயர் ஈக்குவல் என்ன போடணும்? 252 அப்படின்னு போடுவேன். இப்போ நீங்க ஏ வேணா என்ன? ரூட் 252. இப்போ 252 எப்படி ரூட் எடுக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப 252 இருக்கு. இது நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பாருங்களேன். 2 இன்ட்டு 126 அப்படின்னு வருமா? இந்த 126 எப்படி பிரிக்கலாம்? கவனிங்க 126 63 இன்ட்டு 2 அப்படின்னு எடுக்கலாமா? இந்த 63 எப்படி பிரிக்கலாம்? 63 அப்படின்னு பார்த்தோன்னா 21 இன்ட்டு 3 அப்படின்னு பிரிக்கலாமா? இந்த 21 எப்படி பிரிக்கலாம்? 7 இன்ட்டு 3 அப்படின்னு பிரிக்கலாம் ரைட்டா? இது எதுக்காக பண்றேன்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஸ்கொயர் ரூட் கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த 252 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்களேன். அதாவது என்ன? இந்த இடத்துல 2 இருக்கு. அடுத்து என்ன வந்துச்சு? 63 எடுத்தோம். இங்க 21 இருந்தது. 21 7 இன்ட்டு 3 இருந்தது. நான் டைரக்டா என்ன பண்ணா 2 இன்ட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு 3 இருக்கு ரைட்டா? இங்க ஒரு 2 இருக்கு. இங்க ஒரு 2 இருக்கு. இங்க ஒரு 2 இருக்கு. இங்க ஒரு 3 இருக்கு. அடுத்து வந்து 7 இருக்கு. அடுத்து வந்து ஒரு 3 இருக்கு. இப்ப இது என்ன? இது எல்லாமே என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட்ல இருக்கிறதா அர்த்தம் ரைட்டா? அப்ப 2 2ல என்ன? ஒரு 2 வெளில வந்துரும். 2 3ல ஒரு 3 வந்து வெளில வந்துரும். இந்த 7க்கு மட்டும் வந்து ரூட் அப்படின்னு வரும். இப்ப என்ன? 2 வந்துன்னா 6 அப்படின்னு வருமா? ரூட் 7 அப்படின்னு இருக்கு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ வந்து 6√7 அப்படின்னு போட்டிருக்கோம். நம்மளுக்கு கேள்வி பெரிமீட்டர். பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன? ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கு வந்து ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா 4A அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த இதை 4A வேணும். அதுல ஏ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஏரியா வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 4A இருக்கு. என்ன வரும்? 4 இன்ட்டு 6√7 போடுவோம். ஸோ 6 நாங்க பார்த்தா 24 வரும். 24 √7. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 24 √7 ஆப்ஷன் C ல இருக்கு.